இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துட்டுருக்கிற இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் இந்த வாரில் நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இந்தியா ஏன் ரொம்ப மௌனமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. பட் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இதில் ஏதோ ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரம் இருக்குது. எல்லாமே நட்பு நாடுகள் இல்லையா? இஸ்ரேலும் நட்பு நாடு, ஈரானும் நட்பு நாடு, யுஏஇயில் இருக்கக்கூடிய நட்பு நாடு, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா எல்லாருக்கூடையும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். இப்போ சைலன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக இந்தியன் கவர்மெண்ட் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ பெர்னார்ட் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு யுஎஸ் செனட்டர் ஒருத்தர் இருக்கார். இஸ் அ சீனியர் மோஸ்ட் செனட்டர் இந்த யுஎஸ் பாலிட்டிக்ஸ். 2007 யுஎஸ்னோட வெர்மாண்ட் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்டியூஷன்லேருந்து செனட்டராக தொடர்ந்து இருந்துகிட்ருக்கார். இவர் பார்த்திங்கன்னா இஸ் த ரொம்ப ஏஜிங் பர்சன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு செனட்டர் இந்த யுஎஸ் பாலிட்டிக்ஸில். அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் காஸ்க்கான ஒரு ஆக்டிவிஸ்ட்டும் கூட. இந்த பெர்னார்ட் சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் இப்போ நடக்கிற இந்த வாரில் இஸ்ரேலுக்கு யுஎஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் காசாவில் என்ன பண்ணிகிட்ருக்கு, இதனால் காமன் பீப்புள் எவ்வளோ சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பேசியிருக்காரு. அவர் பேசுனதில் முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த காசா வாரில் 70% ஆஃப் த காஸ்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ் இஸ்ரேலுக்கு ஆர்ம்ஸாக கொடுத்துருக்குது. அது இட் வில் பி அரவுண்ட் $22 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யுஎஸ்னோட ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்ம்ஸ் டீலிங் லா பிரகாரம் ஒரு கண்ட்ரிக்கு நம்ம ஒரு வெப்பன் கொடுக்குறோம் அப்படின்னம்னா அந்த கண்ட்ரி ஹியூமனிடேரியன் லாவை எக்ஸீட் பண்ணுறவங்களாவோ அட் ப்ரெசண்ட் வாரில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத யுஎஸ் செனட்டரில் அந்த ஒரு லா இருக்குது அப்படின்னே அவர் சொல்கிறாரு. பட் அட் ப்ரெசண்ட் யுஎஸ் கவர்மெண்ட்டு இதையெல்லாம் காதில் போட்டுக்காமல் தூக்கி வீசிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காசா வாரில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 18,000+ குழந்தைகளை கொன்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கொல்லப்பட்ட குழந்தைகள் 12 வயசுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் நியூபார்னாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எலும்பு கூட போகிற அளவுக்கு மால் நியூட்ரிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரில் இஸ்ரேல் அடித்ததுனால ஹியூமனிடேரியன் எய்டு உள்ளே வரல. ஹியூமனிடேரியன் எய்டு வாங்கக்கூடிய லைனில் இருக்கிற பீப்புளையும் கூட மனிதாபம் இல்லாமல் கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு யுஎஸ் கவர்மெண்ட் தான் காரணம், யூஎஸ்னோட வார் மைண்ட் செட் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி போட்டு யூஎஸ் கவர்மெண்ட்டில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் விஷயமாக இருக்கக்கூடிய அந்த பெர்னார்ட் சாண்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது நம்ம எல்லோரும் ஒரு ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம உத்து நோக்கணும் அப்படின்னம்னா வார் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒன்றும் அறியாத குழந்தைகள் வரைக்கும், அந்த குழந்தைகளை பெற்ற தாய் வரைக்கும் எவ்வளோ தூரம் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கண்ணில் நீர் விட்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மறுபடியும் இது போன்ற ஒரு அப்டேட்ஸில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.